சொல்றான். இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன். இந்த இடத்துல அஜ்ஜன்னு வராம அஜ்ரமுன்னு வரும். மெயினா சொன்னா இது கல்கலாவுடைய எழுத்து. கல்கலாவுடைய எழுத்து 5 காஃப் தா பா ஜீம் தால். அப்போ அதில் ஜீமுக்கு வந்து சுக்கூன் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அஜ் என்று வராமல் அஜ்ரமுன்னு வரும். சரி, இப்போ விஷயத்தை பாருங்க. இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன். நிச்சயமாக பாவம் செய்த இந்த பாவிகளாகியவர்கள் மூமின்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து யல்ஹகூன் சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வைதா மர்ரூபிஹிம் யத்தகாமஸ், அவர்களுக்கு அருகாமையால், அந்த விசுவாசிகள் அந்த மூமின்களுக்கு அருகாமையால் அந்த பாவிகள் நடந்து சென்றால் எத்தகாமசோன் ஒருவருக்கொருவர் கண்சாடை காட்டிக்கொண்டு கிண்டல் அடிக்கமாய் இந்த இது பண்ணுவாங்க, கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு சொன்னாக்கா, இந்த அந்த மூமின்கள் நல்ல விசுவாசிகள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவங்களை பார்த்து அந்த பாவிகள் சொல்லுவாங்க, என்ன போகிறாரு பெரிய ஈமான்தாரி, என்ன போகிறாரு பெரிய தொழுகையாளி, என்னமா இவர் மட்டும் தான் தொழுகிறமாய், என்னமா இவர் மட்டும் தான் பெரிய ஈமான்தாரிமாய், என்னமா இவர் மட்டும் தான் அமல் செய்கிறமாய், அப்படியெல்லாம் அந்த கிண்டல் பண்ணிக்கொண்டு என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி கண்சாடை காட்டிக்கிண்டா போகிறாரு பார்த்தியா, என்னமோ பெரிய இவர் மட்டும் தான் பள்ளியில் போய் 5 வகத்து தொழுகிறமாய், ஃபஸ்ட்டு சப்பிலே போய் நிற்கிற மாதிரி, ஜமாத்தோட இவர் மட்டும் தான் தொழுகிறமாய், பெரிய ஈமான்தாரி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கிண்டல் பண்ண மாதிரிலாம் பேசுவாங்களாம். யார்? பாவிகள். யாரை பார்த்து? மூமின்களை பார்த்து. வைதன் கலபு இலா அஹ்லிஹிமுன் கலபு ஃபக்கிஹீன். அவர்கள் அவருடைய வீட்டுக்கு குடும்பத்தார்களிடத்தில் திரும்பி சென்றால் அவர்கள் யாரை பற்றியெல்லாம் கிண்டல் பேசினாங்களோ அதை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. நாங்கள் அவரை கிண்டல் பண்ண, அவர் என்னமோ 5 வகத்து அவர் சரியாக பாங்க சொல்லும் போதே ஓடிவார் பள்ளிக்கு, என்னமோ அவர் தான் பெரிய தொழுகையாளிமாய் அப்படின்னா நாங்கள் கிண்டல் பண்ணினோம்னு சொல்லி பெருமையாக பேசிக்கொள்வாங்களாம். வைதார் அவுஹும் காலு இன்னஹா உலா இலதால்லூன். இன்னும் அந்த பாவிகள் வந்து அந்த நல்ல மனிதர்களை பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த பாவிகள் சொல்வார்கள், இந்த நிச்சயமாக இவங்க தான் வழி எட்டு போனவங்க, இவங்க தான் தவறான வழியில் இருக்கிறவங்க நல்லவங்களை பார்த்து அந்த பாவிகள் சொல்லுவாங்களாம். வமா உர்சிலு அலைஹிம் ஹாஃபிதீன். அந்த நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த பாவிகள் அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஃபல்யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன். அந்த மறுமை நாளாகிய அந்த நாளில் என்ன செய்யப்படும்? நல்லவர்கள் எல்லாம் அந்த நிராகரித்தவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள். இவங்க துன்யாவில் சிரித்தாங்களே நல்லவங்களை பார்த்து, இப்போ நல்லவங்க என்ன செய்வாங்க? மறுமை நாளில் அவங்கள பார்த்து கொண்டு சிரிப்பாங்க, அவங்க படுகிற நஷ்டத்தை பார்த்து சிரிப்பாங்க. எப்படி சிரிப்பாங்க? அலல் அராஇகி யன்னுரூன். அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சாய்வு நாட்காலிகளில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இவங்க இந்த பாவிகள் படக்கூடிய அந்த துன்பங்களை பார்த்து அவங்க சிரித்து கொண்டிருப்பாங்க. ஹல் சுவ்விபல் குஃபாரு மா கானு யஃபலூன். அந்த பாவிகளாகி அவர்கள், அந்த நிராகரித்தவர்கள் எல்லாம் இந்த துன்யாவில் செஞ்சதுக்கு சரியான முறையில் கூலி கொடுக்கப்பட்டார்களான்னு பார்த்து பார்த்து சிரிப்பாங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த மூமின்களை பார்த்து இந்த துன்யாவில் யாரெல்லாம் சிரித்தாங்களோ, கேவலப்படுத்தினாங்க, கிண்டல் பண்ணாங்களோ அவங்களோட அமல்களை பற்றி, அவங்களுக்கெல்லாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுப்பான். எப்படி தெரியுமா? மூமின்களை சிரிக்க வச்சு அவங்கள பாடாப்படுத்துவான். அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா காட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்றைக்கு ஓதுன சூறால மீதி பாதி ஓதுவோம் இன்றைக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன் وإذا مروا بهم يتغامزون وإذا انقلبوا إلى أهلهم انقلبوا فكهين وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون وما أرسلوا عليهم حافظين فاليوم الذين آمنوا من الكفار يلحقون على الأرائك ينظرون هل ثوب الكفار ما كانوا يفعلون. இன்னைக்கு இங்கே ஓதின பாடத்தில் அஜ்ரமுன்னு அஜ்ரமுன்னு பின்னுக்கு இழுத்தமாக வரும். ஏன்னா இது வந்து கல்கலாவுடைய எழுத்துல உண்டு. காப் தொய்பே ஜீம் தால், அதில் ஜீம். அப்போ அஜிரமுன்னு பின்னுக்கு இழுத்தமாக ஓதணும். அதே போல் வைதம் கலபு, இந்த நூனை மூக்கால் ஓதணும். வைதம் கலபு இரண்டா அடுத்த எழுத்து வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து. இஹ்ஃபாண்டா என்னென்னு இப்போ இன்றைக்கு நான் நடத்துவேன். அஹ்லிஹிமு கலபு, இது சுக்குன் வந்த நூனுக்கு பின்னால் காஃப் வந்தால் இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ அதே நூனை வந்து மூக்கால் எழுத்துமாய் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி அடையாளம் போட்டால் நல்லா நீட்டணும். காலு, இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது போல் இன்னஹா உலூன், இந்த அடையாளமெல்லாம் போட்டால் நல்லா நீட்டி ஓதணும். வமா இங்கே அதே மாதிரி. சரி, இப்போ இன்றைக்கு அர்த்தத்தை பார்ப்போம்.